சென்னையில் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர் ரவி என்பவர் வறுமையால் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க கேட்கலாம். சம்பத்குமார், முழு விவரம் என்ன? வணக்கம் அபிராமி. சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தங்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கூறி கடந்த பல நாட்களாகவே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் போது பணி நிரந்தரம் கிடைக்காத காரணத்தால் ஏற்பட்ட வறுமை மற்றும் மன அழுத்தம் காரணமாக ரவி என்ற தூய்மை பணியாளர் கடந்த 16 நாட்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவரது உடல் சென்னை மூலக்கோத்தளம் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அவர் அடக்கம் செய்யப்பட்டது அந்த நினைவு இடத்தில் தான் சக தூய்மை பணியாளர்கள் அஞ்சலி செலுத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு முன்பு ராயபுரம் மற்றும் திருவிக்கா நகர் மண்டலங்களில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் தலைமைச் செயலகம் முற்றுகை, அண்ணா அறிவாலயம் முன் போராட்டம், மெரினா கடற்கரை, கலைஞர் நினைவிடம், ரிப்பன் மாளிகை வளாகம் ஆகிய இடங்களில் தொடர் போராட்டங்கள் நடத்தி வந்தனர். மேலும் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி ஆணையர் குமரகுருபன் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற போது போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் காவல்துறையினர் கைது செய்து அருகில் இந்த மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இந்த தொடர் போராட்டங்கள் நீட்சியாக தான் இன்று உயிரிழந்த ரவி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியும் பதாகைகளை ஏந்திய தூய்மை பணியாளர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிலர் இடுகாட்டில் உள்ள அந்த எரிவாடையில் படுத்தும் ஒப்பாரிகள் வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது இந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பியவாறு காவல்துறைக்கு எதிரான கண்டன குரல்கள் எழுப்பி வருகிறார்கள். தற்பொழுது சுமார் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது 4க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது. தூய்மை பணியாளர்கள் மூலக்கோத்தம் பகுதியில் அமைந்துள்ள இந்து மயான இடுகாட்டில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சம்பத்குமார். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.